நீங்கள் டிவியில் நியூஸ் பார்க்கலான்னு டிவி ஆன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் போடுறாங்க ஒரு எரிக்கல் நம்ம உலகத்தை நோக்கி வருது. அந்த எரிக்கல் வரதுக்கு இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதாச்சும் ஒரு நிமிஷம் தான் நீங்கள் சர்வே ஆவீங்க. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிட்டரியர் அது என்னது, அது 60 செகண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த கேமில் வந்து நமக்கு வந்து 60 செகண்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஒரு எரிக்கல் உலகத்தை நோக்கி வரும். அந்த எரிக்கல் பார்த்திங்கன்னா வந்து 60 செகண்ட்ஸில் வந்துருமா. அதாச்சும் ஒரு நிமிஷம் தான் சர்வே ஆகிருக்குமா. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாமா. ஸோ அதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ பார்த்திங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோடனே வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆன்சராக அது என்னது, ஆனராக அது என்னது இன்னும் தெரில, எனக்கு தெரியல. பிரேக்கிங் நியூஸ் நாசா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏதோ எரிக்கல் உலகத்தை நோக்கி அது வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. சர்ப்ரைஸாக நாசா என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதாச்சும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அதனால் நமக்கு இன்னும் அவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருக்குது, நம்ம சரியாக இருக்குது அப்படின்னு போனாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்கானுங்க. அடுத்து அந்த எரிக்கலோட நம்ம உலகத்தை நோக்கி வருதான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் போகிறானுங்க. என்ன சொல்கிறீங்க, 60 செகண்ட்ஸ் தான் இன்னும் நம்ம உலகத்தை வாழ்றதுக்கே இருக்கா அப்படின்னு. ஐயோ சார், இப்போ அதாவது நியூஸ் சும்மா வாசிக்கிறான். நியூஸ் என்னென்னு ஃபஸ்ட்டே தெரியாது, இப்போ தான் வாசிக்கவே செய்கிறான் நியூஸை. இப்போ தான் நியூஸை வாசிட்டே பார்க்குறான் அது என்ன நியூஸ் அப்படின்னு. இப்போ தான் எனக்கு தெரியுது, அவன் ரெக்கனைசே பண்ணுறான். என்னடா அது 60 செகண்ட்ஸ் இல்லை நான் இப்போ தான் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறவரா இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். எனக்கு இது வரதுக்கு 20 வருஷம் இருக்கண்டா. இதோ ஃபஸ்ட் டைம். அதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூஸே பாருங்கள். பாவம் என்ன பண்ணுறேன் என்னது. அப்போ நான் வந்து அப்போனா நான் என்னத்துக்கு வந்து ஒழுங்காக இருக்கும். எனக்கு தான் கடைசி நாள். இதுக்கு மேலே நான் ஒன்றும் ப்ராட்காஸ்ட் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்போ என்னத்துக்கு அப்படின்னு என்னடா பண்ணுற, கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன். பார்த்தீங்களா, கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் நம்ம வீடான். ஸோ வந்து என்னது நிஜமாக உலகம் அழிய போதா அப்படிங்கிறான். என்னால் அதை நம்பவே முடியல. நம்ம என்ன பண்ணேன் வாழ்க்கையில், என்ன இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் என்ன வேணுமோ நான் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இலீகலாக பண்ணலாம்ல. அப்போனா வந்து நான் இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீ நட்ட போகிறான். ஏன்டா ஆப்பிள் ட்ரீ அதை வளர்கிறதுக்கே 10 வருஷம் கிட்ட ஆயிரும். இவன் 60 செகண்ட்ஸில் வளர்க்க போகிறான் ஆப்பிள் ட்ரீயை. இல்லை அதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு டைம் நமக்கு இல்லை, நம்ம இப்போ போகலாம் அப்படிங்கிறான். 60 செகண்ட்ஸ் கொடுத்துட்டானுங்க. பார்த்தீங்களா அது நல்லா இருக்கே. இருங்க, குத்து நான் அடிச்சு கொள்றோம் எல்லாரையும். பார்த்தீங்களா, இருங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு சுற்றிட்டு இருக்கான். இருங்க, என்னது அது பட்டுனது. இருங்க, ஐயோ கேவாகிட்டேன் கீஸ். பார்த்தீங்களா, எல்லாருக்கும் முத்தம்லாம் கொடுக்குறான். பார்த்தீங்களா, இருங்க வேறு என்ன இருக்குது. இந்த நாய்க்கு முத்தம் கொடுப்பான். என்னடா பின்னாடி வருது, அடிச்சு வளடா. இது வேறெல்லாம் ஒரு சின்ன பையனை போகிற அடிச்சிட்டோம். பரவாயில்ல விட்றா. எல்லாம் இப்போ கப்புள்ஸு இந்த உலகம் இன்னும் அழியிறதுக்கு எத்தனை செகண்ட் இருக்குது. இப்போ பாருங்க, கப்புள்ஸு பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு. எப்படி இருக்கீங்க தம்பிங்களா? தம்பி வாங்க உன் AK-47 என்கிட்ட கொடு. இதுன்னு அது என்ன தம்பி இதெல்லாம்? என்ன இது? இதெல்லாம் கொடுத்து இது என்னன்னு தெரில. இது நம்ம சும்மா கொடுத்துருக்கானுங்க இவ்வளோ இருக்குது. சும்மா இருக்கே. இருங்க, சூப்பராக இருக்கு கீஸ். AK-47 வச்சு பொட்டுன்னு போட முடியுது கீஸ் எல்லாரையும். என்னன்னு தெரில, ஏதோ கொடுத்துருக்கானுங்க. காரில் வாங்க ட்ரெஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு பண்ணால் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. என்னடா கப்புள்ஸ், வாங்க போட்டு தள்ளு அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாம் காலி. வாங்க கீஸ். ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம் கீஸ். பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அது இது போடுறானுங்க கீஸ். அந்த வந்து அழுதிருச்சு. ஸோ அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சிருச்சு கீஸ். ஸோ அவ்வளோதான் உள்ள இருக்குது. சரி, நம்ம எப்படியோ செத்துட்டோம். இந்த அழகான உலகத்தில் வந்து நம்ம செத்துட்டோம், ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு போடுறானுங்க. இப்போ வந்து எல்லாம் ரொம்ப நான் வந்து என்ன எல்லாமே வெள்ளையாக இருக்குது, நான் என்ன ஹெவன்லையாக இருக்கேன் அதுதானே அப்படிங்கிறான். நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க எந்திரிச்சுக்கோங்கிறாங்க. யாரா சொல்கிறதா? ஆனால் இங்கே இருக்கும் என்னது இது அப்படின்னு கேட்குறான். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டை நாங்கள் வந்து இது வந்து ஏதோ இதாங்க ஏதோ VR மாதிரி ஏதோ ப்ரோக்ராமா. அந்த ப்ரோக்ராமில் வந்து இது ரியாலிட்டி கிடையாதா, இது வந்து அப்போ நிஜமாக உலகம் அழியலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உடனே அது கரெக்டு தான், இதான் நாங்கள் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, இது பேர் மேட்ரிக்ஸ், அதாச்சும் மூவி மேட்ரிக்ஸாக. அது நல்ல ஒரு விர்ச்சுவல் லைஃபாக, அது எதுவும் நம்ம சின்ன நேரமாக இருக்கும் போல இருக்குது. நாங்கள் இதை வச்சு உங்கள் பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்கள் ட்ரூ கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போமா. ஸோ சரி ரைட்டு,
நான் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சொல்லணும், அவங்க ஃபேமிலியும் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஐயோ கைஸ் இது என்னென்னா நம்ம மேட்ரிக்ஸில் என்னென்ன பண்ணியிருப்போம்னா அது ஒரு டிவி இருக்கும்ல, அந்த டிவியில் அப்படியே தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம ஃபேமிலி பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தோம் நிறைய பேர் முத்தம் கொடுத்தும் ஒரு கார் கண்ணாடி உடச்சோம், 2 பசங்களை உலகம் எல்லாரையும் கொண்டுட்டோம் கைஸ். அப்புறம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு கிலோ அதோ பார்த்தீங்களா போடுறானுங்க அந்த என்னது அப்படி கேட்குறோம். நம்ம அம்மா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஜீவுன்னு அடுத்து நம்மளோட நெஃப்யூ ஏதாச்சும் மாமா இது என்னது மாமா பையன் போல இருக்குது. மாமா பையனா என்னது நம்மளோட எப்படி சொல்கிறது அக்கா பையனா என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 5 வயசு பையன் போல இருக்குது. அதான் சின்சான் மாதிரி போல இருக்குது. நீங்களாம் என்ன பார்த்துருக்கீங்களா அப்படிங்கன்னா, தம்பி நீ என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு, நீ எதுக்கு எல்லாரையும் கொன்ன அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நீ என்ன இல்லை உலகம் வந்து அழியறதுக்கு முன்னாடி நீ எல்லாரையும் இப்படி கொல்ல தான் நினைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சாகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாரையும் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவ்வளோ போலீஸ் நான் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினரி, நான் ஜஸ்ட் எல்லாரையும் உண்மையாகவே 60 செகண்ட் அழிய போகிறதுனால கொன்னா என்ன எப்படினாலும் 60 செகண்ட் சாக தான் போகிறாங்க. அதுலேயும் இது ஒரு இமேஜினரி. இதுலேயும் மாறுங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. எம்மாம்மா இல்லைம்மா நான் வந்து இது ஒரு இமேஜினரி எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் சும்மா இந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்ணம்மா. இங்கே வந்து ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த நெஃப்யூ அக்கா பையன் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து, அங்கிள் நீங்கள் என்ன இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாரையும் கொல்லுவீங்களா, நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அங்கிள், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, நானும் இதே மாதிரி சாதாரண எப்படினாலும் எல்லோரும் இந்த மாதிரி உலகம் சாதாரண போகிறாங்க, நானும் சாதாரண போகிறேன், அப்படின்னா நான் எல்லாரையும் கொண்டுட்டு தான் சாவேன் அப்படிங்கிறான். ஐயோ செயின்ஸா ஒரு பேட்டு ஒரு ஏகே படிசவனும் இருக்குது, ஒரு கத்தி, ஐயோ நான் எல்லாரையும் கொல்ல போகிறேன், நானும் வந்து ஒரு மர்டராக போகிறேன் உங்கள மாதிரியே அப்படிங்கிறான். ஐயோ அம்மா அவனே கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லலாம்னு வந்ததுக்குள்ள பாருங்க அவனே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராஷி மர்டர் அப்படிங்கிற ஒரு எண்டிங்கை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோமா. இந்த எண்டிங்கால வந்து நமக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா எண்டிங் லிஸ்ட்லாம் இருக்குது போல இருக்குது. மர்டரு, ட்ராஷி மர்டர், எஸ்கேப் அலோன், இந்த மாதிரி 4 எண்டிங் இருக்குது போல இருக்குது. அதாச்சும் தனியாக தப்பிக்கிற மாதிரி ஏதாச்சும் எண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்கிப்பு கொடுத்துட்றா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து சும்மா நின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இல்லைனா எல்லாரையும் முத்தம் கொடுத்தா என்ன எண்டிங் வருதுன்னு பார்ப்போம். யோசி இந்த வேலை என்னால் பண்ண முடியல உண்மையாக சொல்லணும். ஐயோ அடிச்சு போடுற பைத்தியக்காரன் அடிச்சு போடுறான் பாருங்க. காரோட தம்பி பேட்டு கொடு தம்பி பேட்டு கொடுறா. ஐயோ பேட்டு கொடுத்துட்டான். அந்த பேட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போட மாட்டேங்க பார்த்தீங்கன்னா இந்த கேள்ட்டு பையன் இருக்கானே ஐயோ அவன் பாருங்க ஒரு மாதிரி வாங்கு ஐயோ அடிச்சிட்டான்டா இவனு சும்மா வாங்கு அவ்வளோதான். இவன் வேறு எங்கே இருக்குது கப்புள்ஸு ஐயோ அந்த பையன் முன்னாடியே பாரு என்ன பண்ணி வாங்கு ஐயோ அரையுது கைஸ் வந்து ஐயோ இந்த மாதிரி வாங்கலாம் என்னடா நடக்குதுங்க யாரா அது ஐயோ இது என்னடா நடக்குதுங்க யோப்போ எல்லாம் நம்மளை அரைய வராங்க கைஸ் பார்த்தீங்களா. ஐயோ முத்தம் கொடு ஐயோ என்னடா நடக்குதுங்க. கப்புள்ஸை பிரித்து விட்டோம். அந்த பையன் பாருங்க அப்படியே சலமானு நிற்கிறான். உடனே பாடுவான் சலம்பல டைம்ஸ் அப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். இந்த கைஸ் இவ்வளோ காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு அதில் கேம் சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம். எனக்கே இது இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த கேமை நான் திறந்தேன். இதுக்கு முன்னாடி இன்னும் நடந்தது இல்லை. ஸோ நம்ம எப்படியே செத்துட்டோம், இது நல்ல வாழ்க்கைங்களாம். நான் வெள்ளையாக பார்க்குறேன் அப்படி இதுன்னு சொல்கிறேன். சர்றா இன்னொரு அவடப்பா ஆடு கேஸ் போன தடவை என்ன ஆயிடுச்சு, ஸ்கிப் கொடுத்தா மொத்தமாக போயிடுச்சு கேஸ். ஸோ அதனால் மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்க போகிறோம் அந்த எண்டிங்கை. அது என்ன எண்டிங் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எண்டிங்கை மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்க போகிறேன் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இருங்க முத்தம் கொடுத்துவோம். முத்தம் கொடு ஆனான் இவனை கொஞ்சம் அடி. ஐயோ தம்பி சாரி தம்பி சாரியை நான் முத்தம் கொடுக்குறேன். ஐயோ அவனை மட்டும் போய் ஆச்சா சரி தம்பி இது என்னடா நடக்குதுங்க. ஐயோ கப்புள்ஸ் பிடிச்சி விட்டோம். அது பொண்ணு பாருங்க அப்படின்னு வாங்க முத்தம் கொடு ஐயோ என்னடா இப்படி அடிக்கிறான் இப்படி போட்டு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. முத்தம் கொடு ஐயோ இன்னைக்கு இப்படி அரையறான கேஸ் நம்மள அறைய போட்டுங்க. இது யார் ஃபோன் பார்த்துட்டு இருக்கு என்ன இருக்கிற உலகத்தில் இருக்கிறது ஆனால் இப்படி பறக்க விட்றான். அடைச்சி பறக்க விடுவீங்களா வாங்க. ஐயோ பறக்க விட்டாங்க கேஸ் அடிச்சு. இது பாருங்கள் 60 செகண்ட்ஸ் இன்னும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கு பாருங்களேன் உலகத்தில். ஐயோ இந்த அடிக்க வந்து மொத்தமெல்லாம் அடிக்க வரான் கேஸ் பார்த்தீங்களா. நீங்கள் முத்தம் கொடு. ஐயோ அடிச்சுட்டு போயிட்டோம் கேஸ் தெரியாமல். முத்தம் கொடு. இந்த நாய்க்கு கொஞ்சம் ஒரு முத்தம் கொடுப்போம். முத்தம் கொடு அவ்வளோதான். இந்த கிழட்டு பையன் இது வேறு அடிச்சு போடுறதா அடிச்சாரா. ஐயோ இந்த நாய் வேறு நான் பின்னாடியே வந்துட்டு முத்தம் கொடு அவ்வளோதான். டைம்ஸ் அப். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எண்டிங் வருது பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது என்ன எண்டிங்னு வேறு தெரில. ஸோ மொத்தமாக அடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக ஒரு பெரிய கெட்ட பேராக வந்திருக்கும் நமக்கு. ஸோ சார் நீங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சாரா என்னது அப்படிங்க நம்ம கேட்குறோம். சரி மேட்ரிக்ஸு
ஸோ இது என்னது ஏதோ விர்ச்சுவாலிட்டி வந்து அது இல்லை இது இல்லை, நீங்கள் கரெக்டாக இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அது இதுங்கன்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் லைஃபு ஷார்ட் லைஃபு உங்கள் பிஹேவியர் இதை வச்சு எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ அந்த என்ன நினச்சுன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ சொல்கிறானுங்க. ஐயோ எனக்கு ஆர்வமாக இருக்குது, என்ன எண்டிங் வர போது தெரில. நம்ம அப்படியே பார்க்குறோம். உடனே அந்த நம்ம அம்மா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஜீஹுனா அடுத்து நம்ம நெஃப்யூ. ஸோ நீங்களாம் என்ன பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து நான் நிஜமாக இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது. ஏன் பையனா நீ இன்னும் ஒரு மனுஷனா அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க. உடனே வந்து நீ இன்னும் சைக்கோவா, ஆனால் நான் நீ இன்னும் எல்லாரையும் எல்லாருக்கும் முத்தம் தான் கொடுத்து கொன்னோமா, பிரேக்கப் ஆகுங்காங்க. சரி அங்கிள் நீங்கள் என்ன எல்லோரும் இப்போ எல்லோரும் கொல்றீங்களா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சா. நானும் இந்த மாதிரி கூல் மர்டர் ஆகிறவங்கள மாதிரிங்களாம். அது கொஞ்சம் பேர் தானே கொண்டிருக்கோம். ஐயோ போச்சு, இந்த இது போயிடுச்சு பிரேக்கப். உடனே தம்பி பாடுவான், சலம்பல அடியே என் கங்காமா வெறுப்பில் சிரிக்கிற அணியே அப்படின்னு பாடுவான். அப்படிதான் கீஸ் பாடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கப்புங்கிற பிரேக்கிங் நியூஸ் அது அப்போ போனதால் வந்துச்சு. சரி ரைட்டு தெரியும், நான் தம்பி தெரியும் ஸ்கிப்பு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முத்தம் மட்டும் கொடுப்பேன். அவனே அடிக்கிற வேலை வச்சு அவங்க ஆனால் முத்தம் கொடுத்துல அடிக்க வந்துடுறான் கீஸ். அதான் கீஸ் பிரச்சனையாக இருக்குது. ஸோ முத்தம் கொடு தம்பி, இந்த முத்தம், இந்த உனக்கு முத்தம், இந்த முத்தம் கொடு, வேற எவன் இருக்கான், வேற எங்கேயாவா இருக்கான், முத்தம் கொடு. ஐயோ சிரிப்பாக வருது சத்தியமான அது ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடு, இங்கே ஒன்று கொடு, முத்தம் கொடு நல்லா இருக்கே. இந்த மாதிரி வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஐயோ பிடிச்சிருக்குமா எனக்கு எனக்கு நிஜமாக இந்த மாதிரி எனக்குலாம் நடந்தானே எப்படி மாட்டேன். நான் உலகத்தில் என்ன பண்ணுவேன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி உண்மையாகவே 60 செகண்ட் தான் எனக்கு வாடுறது இருக்குன்னாங்கன்னா இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேன். அந்த உலகத்தை போய் சும்மா சுற்றி பார்ப்பேன். வேறு என்ன ரொம்ப தேவையில்லாத வேலைலாம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி நடக்கிறாள் இந்த மாதிரி வாக்கிங் போவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கப்புள் பண்ணுற இது அடிக்கக்கூடாது. அடித்தா அவ்வளோதான். என்ன ஆயிடும்னா வந்து ஐயோ அடிச்சு விட்ருச்சு. இதை நம்ம நான் இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பார்க்க மாட்டேன், டீசெண்டாக இருப்பேன், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் டைம்ஸ் அப் போயிடுச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்டா. அதை அடித்து அவ்வளோதான் உலகம் அழிஞ்சிருச்சு. ஸோ சீக்கிரம் அதான் முடிஞ்சிருச்சு. நான் செத்துட்டேன், அது போடுறேன், ஏன்னா வெயிட்டாக இருக்குங்களா. ஓகே எல்லாம் மேட்ரிக்ஸ் அது இதுன்னு சொல்லுவான், அவ்வளோதான் தெரியும் எல்லாம். ஸோ இதெல்லாம் தெரியுண்டா போடா. ஸ்கிப் கொடுத்தா மொத்தமாக ஸ்கிப் ஆயிடுது. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ வந்து நம்ம நெஃப்யூ இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நீ எல்லாரும் என்ன ஆம்பளைங்களை போய் கிஸ் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா வந்து நீ என்ன உலகத்தை அழியிறதுனாலே இதுதான் பண்ணுவியா, என்னடா நடக்குது, நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா நீ எல்லாரும் மேலே அன்பாக இருக்காது அப்படிங்கிறாங்க நம்ம அம்மா. அதாச்சும் வந்து நல்லா ஏதாச்சும் உலக அழியிறதுனாலே எல்லாம் அன்பாக இருக்கும்ல, அன்பாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கணும்ல, உலகம் அழியிருக்கு. அதுக்காக நம்ம அம்மா சப்போர்ட் பண்ணுவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே வந்து நீ ஒரு பெரிய கே அப்படின்னு நீ என்ன எல்லாம் மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில் நம்ம முந்தையே சொன்னேன், நான் எப்போவுமே நான் வந்து ஒன் டே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இனிமேல் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், குட் பாய் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இதுதான் நல்ல இந்த மாதிரி கீழ்ச்சி அடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி ஒர்க்கு நல்லா இருக்கா, லிக்கு நக்குறாங்க, நக்கு ஐயோ அவனை பார்த்து காமெடி. இது நெஃப்யூ பார்த்தா தான் இதில் காமெடி. அவனை பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கானே, டங்கு வந்து நிறைய ஐயோயோ டாக்டர் நீ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லையா, அவன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நமக்கு ஒரு காஃபி. ஐயோ சிரிப்பாக இருக்கு, கம்மிங் அவுட்டு. ஐயோ சிரிப்பாக வருது. ஐயோ ஸோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக ரொம்ப காமெடி, சிரிப்பான சிரிப்பு அடக்க முடியல பார்த்தீங்களா. ஐயோ வேறு என்னென்ன எண்டிங்லாம் பண்ணியிருக்கோம், வேறு ட்ராஷி மர்டர் பண்ணிட்டோம், வேறு வந்து கம்மிங் அவுட் அந்த கிஸ் அடிக்கிற இது பண்ணிட்டோம், வேறு வந்து சூசைட்னா என்னது, உலகத்தை முந்தி அடிக்கிறதா என்னன்னு தெரில. நம்ம போய் எண்டிங்கை பார்த்துருவோம். ஸோ எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். நம்ம உலகத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரில, காப்பாற்ற முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். சரி அடி தம்பி, இந்த பேட்டை மட்டும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இந்த நாய்க்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துருவோம். இந்த முத்தம் கொடுத்துட்டு இதை வேறு அடி தம்பி சீக்கிரமா
இந்த நாய்க்கு முத்தம் கொடுப்போம். அடிச்சு விட்டுருச்சு. தம்பி சீக்கிரமா 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அது என்ன பண்ணா வந்து இந்த ஆர்மி மேன்லாம் போட்டு தம்பி அடி வாங்கடா, எங்க ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. 60 செகண்ட்ஸ் தானே இருக்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்க நம்மளுக்கு. இதெல்லாம் அந்த இதை அடிச்சு உடச்சிருவோம், அடிச்சு உடடா. இது அடிச்சு இது என்னன்னு தெரியல. இதான் நம்ம உலகத்தை காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறேன். எடாத எடுத்தாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நியூக்ளியர் ரிசீவர் தான். இதை வச்சு நம்ம யூஸ் கொடுத்தோம்னா நம்மளால் வந்து இதை வச்சுக்கிட்டு நம்மளால் போக முடியுமா? ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்கா அடித்து தொலைச்சிடாத. நானே இப்போ தான் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக போகிறேன். நல்ல எண்டிங்காக பார்க்க போகிறேன். அடி வாங்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக போகிறோம். சீக்கிரமாடா இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தாண்டா இருக்குது. சீக்கிரமோ அதில் ஏறு. ஆனால் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குது. அவ்வளோதான், அதை வச்சு அப்படி முடிஞ்சு. எஸ் அவ்வளோதான் கேஸ். நியூக்ளியர் இங்கே வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னு அந்த நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது உலகத்தை அழிக்க போகிறதில்ல. அது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ராக்கில் போய் நம்மக்கிட்ட திருப்பி விட்டோம். என்ன பண்ணோம், நம்ம உலகத்தை இப்போ காப்பாற்றிட்டோம். நம்ம சூசைட் பண்ணி நம்ம உலகத்தை காப்பாற்றிக்கிட்டோம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த என்ன எங்கே இருக்கோங்கிறான் சார். நீங்கள் வந்து சரி இப்போ என்னது இது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது மேட்ரிக்ஸ் அது இதுங்கிறான். சார் இது நம்ம ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நல்ல எண்டிங் தான் பண்ணியிருக்கோம், உலகத்தை காப்பாற்றிருக்கோம். அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்டிங் தான் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் கூட ஷாக்கா நல்ல எண்டிங் தான்டா பண்ணியிருக்க. ஒரு மாதிரி பாருங்க பயப்படுறான். நீ ரொம்ப ஒரு அமேசிங்கான நல்ல வேலை பண்ணி வச்சுருக்க. நீ இன்னும் இவ்வளோ பெரிய வேலை பண்ணி வச்சுருக்க, உலகத்தையே காப்பாற்றிருக்கியே. நீ வந்து மார்வெலஸ் ப்ரூவில்ஸ் நீ அது வந்து ரொம்ப ஏதோ பெரிய ஆள் போல இருக்கு. அவனை மாதிரி நீ இருக்க, நீ ரொம்ப நல்லவன், நீ இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க. உடனே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இது ரொம்ப கூலாக இருக்குது, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எர்த்தே காப்பாற்றிட்ட. நீ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க. அங்கிள் நானும் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நானும் இதே மாதிரி ஹியூமனிட்டியாக சாக்ரிஃபைஸ் பண்ண உலகத்துக்காக ஹியூமனிட்டி அப்படிங்கிறான். இனிமேல் நானும் ஒரு ஹீரோவாகிறேன். அதுக்கென்ன குண்டு எடுக்கிறேன், அதுக்கு இப்போயே குண்டு எடுக்க தேவையில்லடா. நானும் உங்களை மாதிரி இந்த மாதிரி நல்லா வேலைலாம் பார்ப்பேங்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீட்டரே எக்ஸ்ப்ளோஷன் அதாச்சும் ஒரு நல்ல எண்டிங் பண்ணிட்டோம். நம்ம அடப்பா இப்போ தான் நல்ல எண்டிங் பண்ணிட்டோம். அவனும் நம்மளை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிட்டான். இனிமேல் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிற எண்டிங்கே பார்த்தோம். ஹீரோவா புது என்னதுன்னு தெரில. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா அடுத்து வேறு என்ன எண்டிங் பண்ணலாம், வேறு போட்டு இப்போ பொண்ணுங்களா கீஸ் அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களோட அடித்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பொண்ணுங்களை அடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாலாம் கேட்டு என்ன பண்ணுறேன் இவ்வளோ பெரிய மோசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கேமோட எண்டிங் தான் எனக்கு நினைக்கிறேன். இருங்க கொடுத்து பார்ப்போம். ஐயோ அடிக்கிறது கீஸ் அடிக்கிறது. இதுக்கு முத்தம் கொடுப்போம். ஐயோ மொத்தமாக அடிக்கிறோம், மொத்தமாக அடிக்க வந்துட்டு இருக்காங்க. தம்பி தம்பி அங்கே போய்க்கிறேன். தம்பி தெளிக்கோ ஐயோ அடிக்கிறானுங்க கீஸ் எல்லாம் பண்ணாலும் அப்படி அடிக்கிறானுங்க. அப்படி இந்த சீட் தாவிடுவோம். தம்பி அடிடா அந்த சீட் போனால் அடிச்சிட்டான் கீஸ். இந்த நாயெல்லாம் அடிடா அடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணுங்களுக்காக முத்தம் கொடுத்தா அப்படி என்ன ஐயோ அடிக்குது அந்த பயம் பாருங்க. அப்படியே அட பாவி ஏன்டா இப்படி பண்ணுற, கடைசி 60 நிமிஷம் கூட எனக்கு இந்த மாதிரி நிம்மதியை விட மாட்டிங்களாடா அப்படிங்கும்போது அப்படியே பார்க்கலாம். அப்படியே வந்து நான் ஐயவா அப்படின்னு பாடுவான். ஸோ அப்படியே முத்தம் கொடுத்து ஐயோ இது யாருன்னு தெரில கொடுத்து இங்கே ஒரு கப்பல் இருக்குது பிரித்து விட்றாத பிரித்து விடு. ஐயோ அடிக்கிறாங்க இவனுக்கு இல்லை அந்த பொண்ணுக்கு மேலே இவனுக்கு கொடுத்துட்டோம். இந்த பொண்ணு கொடுத்தாச்சு அவளாங்க முடிஞ்சிது. இதெல்லாம் மொத்தமாக அடிக்கிறானுங்க பார்த்தீங்களா, ஏன்டா அடி மொத்தமாக வரீங்க. இந்த டாக்ஸிங்க நான் போட்டு அடிச்சு அவ்வளோ முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டைம்ஸ் அப் முடிச்சிட்டானுங்க அவ்வளோதான். ஆனால் செம்ம காமெடியாக இருக்குது எண்டிங்லாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்டிங் தான் இங்கே சொல்லுவேன். சீரியஸாக நல்லா பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்ல வாழ்க்கை அது இது போகிறான். சரி மேட்ரிக்ஸு வருஷனானி தெரியும் போ அவ்வளோதான். அது நம்ம ஃபேமிலி பார்க்குறாங்க. ஓகே சரி நீ என்ன ரொம்ப எல்லாருக்கும் பொண்ணுங்களாக பார்த்து கிஸ் அடிச்சுட்டு இருக்கேன், நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு இப்படி நீ வந்து இந்த மாதிரி நீ பொண்ணுங்களை கிஸ் அடிக்கும் போது நான் பார்த்தேன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் கிஸ் அடிக்கும் போது. நீ இவ்வளோ ஃப்ரீ நல்லா ஒரு உணர்வை நீ பண்ண, நீ ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷனோட இருந்தாங்களாம் கிஸ் அடிக்கும்போது பார்த்தேன். அங்கிள் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு வரல, அவங்க என்ன கேச்சு என்னாச்சு இருந்ததில்ல அங்கிள் அவங்கள பார்த்தேன். அதுனா ரொம்ப நல்லதாக ஒரு பொண்ணு கிஸ் அடிக்கிறது. நானும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் லிக்கு அவனை பாரு லிக்கு நானும் என் தங்க எடுத்து இல்லை கேர்ள்ஸோட முகத்தில் ஐயோ டே அதெல்லாம் வேலை அவனுக்கு ஐயோ அந்த மாதிரி வேலை பண்ணி தொலைச்சிடாது. போலீஸில் போட்டு வராங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இங்கே வாயேன் அப்படிங்கிறாங்க. உஷேட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் இரு பேபி அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு விஆர், அது ஜஸ்ட் ஒரு கேம். நான் அந்த மாதிரிலாம் உண்மையாக பண்ண மாட்டேன், நீ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற, என்கிட்ட வராதங்க இல்லை அப்படிங்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. என்னாச்சு
நம்ம உடனே ஹனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேங்கண்ணா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்போவுமே மற்ற பொண்ணுங்களை கூட நான் சேர மாட்டேன், எப்போவுமே அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். எனக்கு இப்போ இனிமேல் நான் இனிமேல் ஒன்றுமே தப்பு இல்லை, இனிமேல் நான் அவங்க கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றுங்க. என்னோட வாய் எப்படி போகுது, என்னது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நீ சாகும் போது இப்படியா பொண்ணு, வாயை பார்த்தீங்களா, ஐயோ பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்னடா பேண்ட்டை காணும், அவங்க பேண்ட்டு இன்னும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், போட்டு குன்ஃபு போட்டுருச்சு. அதுக்கு பாருங்கள், உலகத்தில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுச்சு, மீட்டர் ஏறி இல்லாமலே, அந்த எரிக்கல் இல்லாமலே ஒரு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே செத்துட்டோமா அங்கிள், நீங்கள் என்ன செத்துட்டீங்களா, அதை பார்த்து சந்தோஷமா அங்கிள் நீங்கள் செத்துட்டீங்களான்னு கேட்குறேன். ஃபைனலி நான் உண்மையாகவே செத்துட்டேன் அப்படின்னு போடுறீங்க. இப்போ என்ன போடுறாங்கன்னா, ஃபைனலி ஐ டைட், இட் வாஸ் குட் லைஃப், அதாச்சும் உண்மையாகவே இப்போ செத்துட்டான்னு போடுறானுங்க. இப்போ வந்து நான் ஏன் இப்படியே இருக்குது, நீங்கள் வேக்கப்பா மறுபடியும் எழுந்திக்கணுமா, என்னது இது அப்படின்னு கேட்குறான். இது ஜஸ்ட் ஒரு இன்னும் மறுபடியும் காமிக்கிறானுங்க, என்னது என்னது நீ ஒரு கிரேசி மாறான் அப்படின்னு போடுறானுங்க. ஸ்டாப் இட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போது நம்ம அடிச்சிட்டோம் அவனை, என்னதுடா அது மறுபடியும் போகிறாங்க, நம்ம உண்மையாகவே செத்து, அதாச்சும் உண்மையாக நம்ம செத்து மறுபடியும் எந்திச்சு என்னமோ போடுறானுங்க, இது என்னதுடா அது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்டிங் பார்த்தீங்களா, அது செத்துட்டோம், அதாச்சும் ஃபஸ்ட்டு அந்த இதில் சாகிற மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு இதில் சாகிற மாதிரி காமிச்சானுங்க அந்த பிஆர் கேமில், அதில் செத்துட்டு அடுத்து உண்மையாகவே செத்துட்டு மறுபடியும் ஏதோ பெர்சனல் டெவலப்மெண்ட் போட்டு அந்த ஸ்டூபிட் மாறான்னு சொல்லி அந்த டாக்டரை போட்டு அடிச்சிட்டோம் கேஸ். அவனை அடிக்கிற அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா சிரிப்பு வந்துச்சு. பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போடுறானுங்க கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு திருட்டுத்தனமாக அதாச்சும் உலகம் அழியறதுக்கு இன்னும் வந்து 60 செகண்ட் இருக்குது, அதை என்ன பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம், அதாச்சும் வந்து அது 30 செகண்ட் ஆக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாய் முத்தம் கொடுத்துட்டு இந்த சீக்கிரமா தோலை. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து தோலை. இது வேறு பொறுமையாக வருது, அப்பாடி 2 சேர்ந்துருச்சா, இந்த இவன் போட்டு தொழணும், வாங்கு வாங்கடா ஒருத்தன் அந்த இதை எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிறுக்குத்தனமான ஆலையை பார்க்க போகிறோம். அந்த துப்பாக்கி நமக்கு வேணும். இப்போ ஒரு டைலாக்கை அப்பா துப்பாக்கி பேசி இப்போ ஒரு டைலாக் சொல்லுவோம், துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா. மதராசி படத்தை பார்த்தீங்க சார், அந்த படத்தை வில்லன் வெறித்தனமாக சத்தியமாக இருந்தான். ஸோ துப்பாக்கி 2 மாதிரி இருந்துச்சு அதை பார்க்க. சரி இங்கே வச்சுட்றாத அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உலகம் வந்து அழிஞ்சிருச்சு. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து மறுபடியும் உலகத்துலேயே வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சும் உலகத்தை நம்மளே அழிச்சிட்டோம் சீக்கிரமாக. இப்போ வந்து நான் செத்துட்டேன், அந்த எருத்தோடு நானும் சேர்ந்து செத்துட்டேன், நல்ல வாழ்க்கைங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நான் ஹெவனில் இருக்கேன் இப்போ அப்படிங்கிறான். என்ன எந்திக்கு வெஞ்சுக்கோங்க சார்மா, இது வந்து இது போடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இது வந்து நான் அவங்களோட வெர்ச்சுவல் லைஃப் அது போடுவாங்க கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் இந்த டைலாக்ஸ். அடுத்து வந்து போடுறானுங்க, அந்த ஃபேமிலியை காமிக்கிறானுங்க. ஸோ வந்து அம்மா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் ஹியூவானா என்னன்னு தெரில, ஜீஹுன்னா ஜீஹுன்லடா அது இது இன்னும் அந்த ஸ்குட் கேமில் ஒரு ஹீரோடா அது ஜி யுன் அவ்வளோதான். அது வந்து GIHUN, இது வந்து JIHYUN, ஜி ஹியூன் அவ்வளோதான் ஈஸ். நீங்களாம் பார்த்துருந்தீங்களா, நான் வந்து இவ்வளோ கேவலமான ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இது நல்ல ஐடியா அவனுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணதுக்குங்கிறான். நான் வந்து இதை ஒத்துக்கிறேன். நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, நம்ம சொசைட்டிக்கே இப்படி அழிச்சிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி இப்போ ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆன பர்சன்லாம் யாருமே பார்த்ததே கிடையாது. நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு நீ எல்லாரையும் கொண்டுட்ட, அதில் இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கு, ஆனால் நீ அதுக்கு முன்னாடியே நீ எல்லாரையும் கொண்டுட்டாங்களாம். உடனே அந்த நெஃப்யூ சொல்கிறான், அங்கிள் நீங்கள் வந்து எல்லாரையும் கொல்றதுக்கு நல்ல வழி பண்ணியிருக்கீங்க, கரெக்டு தானே, நானும் வந்து இந்த மாதிரி அடுத்து நானும் இந்த மாதிரி அப்புறமா வந்து அடுத்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எல்லாரையும் கொல்லுவேன் அப்படி உங்களா மாதிரி அங்கிள் அப்படியோ இந்த பர்சனல் அதான் சூசைட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூசைட்னா தெரியும்ல, உடனே இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நின்னா அப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சும்மா நின்னா அதாச்சும் சும்மா நிற்க போகிறோம் கேஸ், சும்மா நின்னா அப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ வெறித்தனமாக இருக்குது கேஸ் எண்டிங். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சும்மா நின்னா அப்படி என்ன நடக்குது, நான் இவ்வளோ நாள் சும்மா நின்றுட்டு இருந்தேன், சும்மா நின்னா அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் கேஸ். ஸோ டைமாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த எரிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து அது உலகத்தை வந்து அழிச்சு விட்ருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போடுறானுங்க அந்த இது போடுறானுங்க போல கீஸ். இப்போ வந்து நான் நல்ல வாழ்க்கை அது இதுங்கிறாங்க கீஸ். ஸோ நல்ல என்ன ஹெவன்டே இருக்கேன் அப்படிங்கிறான். சார் நினச்சிக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னது இது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுமா வந்து உங்களை ஒரு பர்சனாலிட்டி
டெவலப்மெண்ட் இது ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் நல்லா வந்திருக்கீங்க சாருங்க. சரி நம்ம லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அது இதுங்கண்ணா. சேர்றா நீங்களாம் சொல்கிறது போதும்டா. ஸோ நம்ம வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டோம், ஃபேமிலியெலாம் சேர்ந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜிஹுன், ஐயோ ஜிஹுன்ங்கிறோம், ஜிஹியான், அது ஜிஹியுன் இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? என்னடா இது, நீ தான் என்னோடய பையன், நீ வந்து நான் ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ யாரும் டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எங்கே பண்ணல, நீ யாரையும் ஒன்றுமே செய்யலை, நானும் மற்ற நீ என் டார்லிங், நானும் அடப்பா ஏன்னா அந்த நியூக்ளியர் பாம்பு வச்சு நம்ம வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சு ஏதோ இது இருந்துச்சுல, அது ரிசீவர் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தையே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கோம். அப்போ கூட இவ்வளோ புகழ் வரல கேஸ்லாம் நம்ம பாராட்டணும். நீ யாரையும் துன்பப்படுத்த நினைக்கல, நீ வந்து நீ வந்து நான் கட்டி பிடிக்கிறது பாருங்களேன், நீ வந்து எல்லாரும் கூடயும் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா தான் இருந்திருக்க, நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன், நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு போடுறாங்க. ஏன்டா நான் அந்த உலகத்தை அந்த ரிசீவர் வச்சு நான் உலகத்தை காப்பாற்றினவங்க கூட இவ்வளோ பாராட்டலடா, இப்படி பாராட்டுற பாருங்களேன். நீ வந்து நல்ல நீ யாரையும் வந்து துன்பப்படுத்தணும்னு நினைக்கல, நான் இதுதான் என்னோடய பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட், நீ நல்ல அடப்பா ஏன்டா நான் சூசைட் பண்ணி நான் வந்து என்னோடய லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த உலகத்தை காப்பாற்றுற கூட இவ்வளோ புகழ் இல்லை கீஸ், அப்போ கூட என் பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் சொல்லலை. ஆனால் அங்கே பாருங்களா ஜெட்டிலாம் மாடிட்டு இருக்காங்க பாருங்கள், ஜிங்கிள் 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 அப்படிலாம் ஆடிட்டு இருக்கானுங்க. அவன் நெஃப்யூ என்ன கீஸ் ஆனா அவன் என்ன ஆச்சுன்னு தெரில. சரிப்பா சிரிக்கிறான், என்னது நெஃப்யூ போடா, ஏதாச்சும் திட்டிட போகிறேன் பார்த்துக்கோ, அடுத்து ஏதாச்சும் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க, கேட்டால் ஒருத்தர் திட்டுறானு. போரிங்கா பாருங்களேன், போரிங்கு. பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீத்திங், அதாச்சும் வந்து சும்மா நிற்கிற எண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்துட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சத்தியமான பார்த்தீங்களா அவங்களாம் போரிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா, செம்ம எரிச்சல். ஸோ எல்லா எண்டிங்கும் பார்த்துட்டோமா, இன்னும் ஹீரோங்கிற ஒரு ஹீரோ எண்டிங் என்னன்னு தெரியல, எஸ்கேப் பண்ணணும்னு அதே எண்டிங் தரல. எஸ்கேப் பண்ணணும் என்னது, அந்த ரிசீவர் எடுக்காமல் அப்படியே போகிறது போல இருக்குது, அதான் வந்து இந்த எண்டிங் போல இருக்குது. ஸ்கிப்பு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம தனியாக அதை தப்பிக்கிற ஒரு எண்டிங்கை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஹீரோ என்ன எண்டிங் தெரில, அது எப்படி பண்ணுன்னு தெரில. ஸோ இந்த பேட் எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு இந்த பேட் எடுத்துக்கிட்டு போட்டு இந்த நாய்க்கு முத்தம் கொடுக்க மறந்துட்டோம், முத்தம் கொடு அவ்வளோதான். சீக்கிரமா இது நாய் வேறு ஒரு அடி போட்டு இடம் போய் தட்டி விட்டுச்சா, அவ்வளோ அடி இங்கே முத்தம் கொடுப்போம், நடுவில் வந்து முத்தம் கொடுப்போம், இதை கொடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அவனை போட்டு அடிடா அடிச்சு கொள்ளு, அவ்வளோ முடிஞ்சுது. அடி அவ்வளோதான். இதை போட்டு சுடு AK-47 வச்சு ஒரே போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசீவர் எடுத்து எங்கேயாச்சும் வெளியே வைக்கணும். இப்போ டைம் இல்லை கேஸ், டக்குன்னு போட டைம் இல்லை, நமக்கு வேறு டைம் இல்லை கேஸ். இப்போ நமக்கு இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயாகணும் நம்ம. ஸோ யாரையும் ஒன்றும் கண்டுக்காமல் ஒழுங்காக போவோம். போடு ஐயோ இதோ தப்பான எண்டிங்கை போய் பண்ணிட்டோங்க. ஐயோ இந்த ராக்கெட்டீஸ் இதை அழிச்சு விட்ருவோம் கேஸ். நம்ம இப்போ வந்து கோசூசிங்கிற எண்டிங் நமக்கு இப்போ வந்திருக்கோம் நம்ம. ஸோ அதான் நான் எங்கே பார்ப்போம், அந்த எண்டிங் தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். கோசூசிட் தானே, எங்கே பார்ப்போம். இது வேறு சீக்கிரம் கேஸ், ஒரு தப்பான எண்டிங்கை போய் பண்ணி தொலைச்சிட்டோம் கேஸ் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதான் கேஸ், அதே எண்டிங் தான், நியூக்ளியர் பாம்பு வச்சு கொண்டுட்டோங்க போடுறானுங்க. இந்த கோசூசிட் மறுபடியும் வந்துட்டோம் கீஸ், அந்த ராக்கெட்டை போய் தெரியாமல் அழிச்சு தொலைச்சிட்டோம் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம் கீஸ். ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்சா, ஒழுங்காக விளாட மாட்டா. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்து அந்த எண்டிங்கை பண்ணி ஆனுங்க கீஸ். ஸோ தம்பி பேட் கொடு அவ்வளோதான். அது பேட் எடுறா, இப்போ நம்ம டைம் இல்லை கீஸ், சீக்கிரம் போய் ஆகணும். முத்தம் கொடு அவ்வளோதான். சீக்கிரம் இது வர அடிச்சு வரடா அந்த குப்பை தொட்டியை. சீக்கிரம் என் கூட வா சீக்கிரம் கூட வா. இந்த நாயை வேற நீ சரி வந்து குலைக்குது பாருங்களா, அப்படியே அடி வாங்கிட்டு பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு. வாங்க அவ்வளோதான். ஐயோ 2 பேரும் ஒரே நேரத்தில் கொடுத்துட்டோம். போடு AK-47 ஈடு இப்போ ஓடு. இப்போ நம்ம டைம் இல்லை சார், டக்குன்னு போயானு கீஸ். இப்போ நம்ம சீக்கிரம் போயாகணும், நம்ம சீக்கிரம் ஓடு. இப்போ யாரையும் கட்டுக்கூடாது, எல்லாம் அப்படியே போக வேண்டியதான். இப்போ தனியாக அந்த தப்பிக்கிற 3 கொலை பண்ணிட்டோம் கீஸ் இதில் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டு போடு இங்கே எல்லாரும் போட்டு சொல்லிட்டு போயிடுவோம். ஐயோ கீஸ் டைம் போயிடுச்சு கீஸ். அதுக்குள்ளே டக்குன்னு அந்த ராக்கெட் எடுத்தவங்க வச்ச உடனே அடுத்த செகண்டே அந்த ராக்கெட் எடுத்துடும் போல இருக்குது. ஸோ என்னென்னு வேறு தெரில. ஐயோ மறுபடியுமா பாடா ஸ்கிப் கொடுத்து. ஐயோ ஸோ மறுபடியும் அமைக்கிறோம். அந்த எண்டிங்கை பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீஸ் அந்த எண்டிங்கு.
ஸ்கிப்பு கொடுத்துட்டு சீக்கிரமா யூ ரெடி போடு 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 அடிவாங்க இந்த பேட்டு கொடு பேட்டு தானே எனக்கு முக்கியம். அந்த பேட்டு அவ்வளோதான். அந்த நாய்க்கு முத்தம் கொடு அவ்வளோதான் ஓடும். அதை அதை அடிச்சு ஓட அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ சீக்கிரமா அந்த நாய் சார் சீக்கிரம் வரமாட்டேங்கி. சரி ஒரு அடியை போட்டு போயிடுவோம். அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்க அவ்வளோதான். ஒரு அடி போடு அவ்வளோதான். AK-47 போடு இது வேற அவ்வளோ அது எடுடா சீக்கிரம் எடுடா அப்படி எடுத்துலாங்க எடுத்தாச்சு. அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கோம். சீக்கிரம் வந்து நம்ம ஒரு கேவலமான ஒரு எண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எண்டிங்னா தனியாக தப்பிக்க போகிறோம் கீஸ். அதான் கீஸ் இப்போ மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அடிச்சு விடு அவ்வளோ. இப்போ வந்து சீக்கிரம் வச்சு ஓடு. இப்போ ராக்கெட் சீக்கிரம் எடுத்துருவோம் கீஸ். இப்போ நம்ம வந்து ராக்கெட்டை சீக்கிரம் எடுத்ததுனால இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம வந்து மறுபடியும் ஆனால் திருப்பி அது அங்கேயே கவுந்துருச்சு. இப்போ என்னாச்சு, என்ன எண்டிங் இப்போ நமக்கு வரப்போகுது? நம்ம செத்துட்டோம். என்ன எண்டிங் வந்துருக்கு இப்போ? நம்ம இருங்க அந்த எண்டிங் வந்துருச்சா ஃபஸ்ட்டு பார்ப்போம். இருங்க என்ன எண்டிங் வேறு தெரில. இருங்க ஹீரோ எஸ்கேப் ஆகிற இன்னும் வரல. அந்த எண்டிங் வரல கீஸ். நமக்கு இன்னும் அந்த எண்டிங் வரல. பார்க்கணும் கீஸ் அந்த எண்டிங்கை. ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போடுறான். சீக்கிரம்டா எஸ்கேப் ஆகலான்னு கொடுத்தவனுக்கு. இப்போ நம்ம எஸ்கேப் இந்த வாங்கடா இப்போ பேட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க கீஸ். வேறு ஒருத்தன் ஜட்டி கூட இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏன்டா போலீஸ்லாம் பிடிக்க மாட்டீங்க? இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி சுற்றி வச்சுருக்கான். கடைசி 60 செகண்ட்ஸ்னாலும் ரொம்ப டீசெண்டாக கொண்டாடணும் சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாங்கடா. ஐயோ எல்லாரையும் போட்டு தள்ளாதரா. அந்த சயின்டிஸ்ட்லாம் போட்டு தள்ளாதரா. அவனுக்குலாம் அது உருவாக்கியிருக்கானுங்க ஃபஸ்ட்டு. சீக்கிரம் எடுத்துக்கோ அது எடுடா சீக்கிரம். ஐயோ எடுக்க மாட்டேங்க. அப்பாடி எடுத்தாச்சு கீஸ். இப்போ எஸ்கேப் பண்ணணும் தான் பண்ண போகிறேன் கீஸ். நியூக்ளியர் அப்போ எஸ்கேப் பண்ணோன்னா இது தேவைப்படாதுடா. அப்போ இது தேவைப்படாது கீஸ். இது எஸ்கேப் பண்ணோன்னா இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதுக்கும் சும்மா எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது, எடுத்துக்கிட்டோம், வேறு வழி இல்லை. ஸோ வாங்க அந்த ராக்கெட்டில் போட்டு தள்ளிடாது. ஆனால் அப்போ முடிஞ்சது கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கிளம்பிட்டோம் கீஸ். நம்ம சொல்லலாம் இப்போ தனியாக தப்பிக்க போகிறோம். நம்ம இந்த சைடு வந்துட்டோமா ஆளாங்கி சைடு. இந்த சைடு இதை வைக்கக்கூடாது. இதை போட்டு தள்ளிட்டு இப்போ நம்ம இதை வைக்கக்கூடாது. வைக்காமல் தனியாக தப்பிக்க போகிறோம். இப்போ நம்ம அவ்வளோதான் கீஸ். டைம்ஸ் அப். அப்படியே டைம்ஸ் அப் போது தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு கீஸ் அது. ஸோ அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம எப்படி செத்துட்டாங்க, நல்ல வாழ்க்கை அது இது போகிறோம். சர்ற அந்த மேட்ரிக்ஸ் சொன்னாங்க கீஸ். நம்ம பர்சனாலிட்டி இது சரி சர்ற இந்த ஃபேமிலி காமிங்க ஃபஸ்ட்டு, அதை காமிங்க. இப்போ வந்து நான் எல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. குப்பத்தட்டியில் உள்ள மாதிரி இப்படி இருக்கு. நீ மனுஷனா அப்படிங்கிற, நீ என்ன சைக்கோ பார்த்தேனால நம்பவே முடியல. நீ எல்லாம் கொண்டுட்டு இருக்க. ஏய் என்ன சார் அது? இது வேறு ஏதோ இங்கே மர்டருங்கிற எண்டிங் கீஸ். இது வேறு ஏதோ எண்டிங். இது தப்பான எண்டிங் மட்டும் வந்து மர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டோம் கீஸ். அந்த எண்டிங் வேறு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இருங்க கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரேன் கீஸ். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஹிண்ட்டு பார்த்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முத்தம் கொடுத்தோம்னா பேட் தருவான். அந்த பேட் தந்தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு திரும்ப மறுபடியும் முத்தம் கொடு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம்லாம் அடிச்சு போல இருக்கு கீஸ். அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து தொலை வேறு வரமாட்டிங்க. அப்படி வந்துருச்சு கீஸ். பார்த்தீங்கன்னா வந்து நான் அடிச்சு போட இந்த AK-47 எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போ வந்து நம்ம ராக்கெட் வழியாக தப்பிக்கணுமா. நம்மளால் சைடு பை சைடாக மூவ் பண்ண முடியும். இப்படி தான் சொன்னானுங்க கீஸ். இப்படி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. உங்களால் இப்படி அப்படி தப்பிக்க முடியும், இப்படி தப்பிக்க முடியும், அது இதுன்னு போட்டுருந்தானுங்க கீஸ். ஸோ வந்து இந்த பார்டர்லாம் அடி வாங்க அவ்வளோதான். இப்போ நம்ம தனியாக தப்பிக்க போகிறோம். இப்போ கீஸ் நம்ம தனியாக தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான் கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டோம். நம்ம இது எஸ்கேப் பண்ணணும்னாலும் இது வரும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மர்டருங்கிற எண்டிங் வந்துட போகுதுடா. நான் வேறு எத்தனை பேரை கொண்டேன். அந்த சயின்டிஸ்ட் ஒருத்தனை கொண்டேன் அவ்வளோதான். அதுமா ஒருத்தன் பார்டர் மறைச்சிக்கு நின்னா அவனை கொண்டேன். 2 பேரும் மொத்தமாக கொண்டிருக்கோம். மர்டர் எண்டிக்கு போய் கொடுத்துடாதீங்களா. எனக்கு வேறு எரிச்சலாக ஒரு இடத்துல எனக்கு நமக்கு வேறு. ஸோ அவ்வளோதான் கீஸ். வந்து நல்ல வாழ்க்கை எந்திரிச்சுக்கோ தம்பி அப்படிங்கிறானுங்க. சார் ரைட்டரா தெரியுண்டா இதான் பொறுமையாக காமிப்பானுங்க. அந்த ஃபேமிலியை காட்டும் போது பொறுமையாக காமிப்பானுங்க. சரி நீ இந்த மாதிரி பண்ணவே எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒரு குப்பத்தட்டியோட மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ என்ன சைக்கோவா? எல்லோரும் இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்கியே அப்படிங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்களா கீஸ். அந்த எண்டிங் கீஸ், அந்த மர்டர் எண்டிங் கீஸ். இது இந்த எண்டிங் கிடையாது. அந்த எண்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது? ஹீரோவும் எஸ்கேப் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரில. எப்படி பண்ணுறது தான் தெரில கீஸ். ஹாப்பி 60 செகண்ட்ஸ்.
இப்போ என்ன பண்ணி எப்படி தான் பண்ணுறதோ தெரில. நம்ம அப்படி தான் போக சொல்கிறானுங்க, ஆனால் என்னன்னு தான் தெரில. இப்போ வந்து இதெல்லாம் தெரியும்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்பி பேட்டு கொடுப்பியா, ஐயோ அடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா. இந்த பேட்டு கொடுத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு முத்தம் கொடுப்போம். கொடுத்துட்டு சீக்கிரமாக பின்னாடியே வரணும். ஸ்டாவெலாம் வேலை பார்க்கக்கூடாது. சீக்கிரமாக வந்து தொலைங்கண்ணா. ஐயோ இந்த வேறு கப்பில் சீக்கிரம் சேர்ந்துக்கோ. தம்பி இது ஐயோ 2 பேரும் கொண்டுட்டோங்க. ஸோ இதை உடச்சிட்டு இதை எடுத்துப்போம். அதை அதை எடுத்துகிட்டு இது வச்சுக்கிட்டு அப்படி என்ன யூஸ் பண்ணோம், என்ன பண்ணான்னு தெரில. சீக்கிரம் போங்க ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இது வேறு வழி விடுங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாம் சுட்டுணும் போல இருக்குது. சுட்டுட்டு இது இங்கே வச்சுட்டு இந்த மாதிரி ஓடிடணும் போல இருக்குது. அப்படி தான் ஓடணும் போல இருக்குது. இப்படி தான் ஓடணுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ மேலே போய் திருப்பி கீழே வர மாதிரி காமிக்கிறானுங்க. இது நல்ல வாழ்க்கை அதுங்கிறான். சேர்றா தெரியுண்டா. ஸோ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்களாம் இந்த மாதிரி நல்ல ஒரு இப்படிலாம் பண்ணி நல்ல ஐடியாவே கிடையாது. நம்ம தான் அழிச்சோம். நான் தப்பிக்கலாம் யூஸ் பண்ணேன் நான் இருங்க. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னா வந்து யூடியூப்பில் ஆனால் நான் பார்த்துட்டு வரேன். ஹீரோங்கிற எண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மிட்டோரியர் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல, இது நம்ம எப்படி பண்ணால் வந்து நம்ம யாரையும் கொல்லக்கூடாது. அதாச்சும் நம்ம யாரையாச்சும் கொஞ்சம் கொல்லுவோம்ல, இந்த சயின்டிஸ்ட்டை போட்டு அந்த இது இவனை ஒரு ஆர்மிக்காரனை கொடுத்துட்டு அந்த துப்பாக்கி எடுக்கிற அந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி பண்ணால் வந்து முத்தம் கொடுத்து இந்த நம்ம அப்போ தான் அப்போ தான் இந்த ஹீரோங்கிற எண்டிங்கை பண்ண முடியுமா. அதாச்சும் யாரையுமே ஒருத்தரை கூட கொல்லக்கூடாதுங்க ஈஸ். இப்போ சீக்கிரமா இப்போ நம்ம பேட்டே கையில் எடுக்கக்கூடாது. இந்த பேட் நான் குப்பை தட்டி தட்டுறதுக்காக நான் இப்போ எடுத்தேன். நான் இப்போ என்ன பண்ணால் அந்த பேட் எடுத்து இது ரெண்டுத்துக்கு தான் யூஸ். அது மாதிரி என்ன பண்ணால் அது எடுத்துகிட்டு என்ன பண்ணால் வந்து நீங்கள் யாரையுமே கொல்லக்கூடாது. அதுமாதிரி அந்த சைடில் பார்டரில் ஒருத்தர் வந்து இதை மறைச்சிட்டு இருப்பாள். அவனை எப்படி போக்க வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு கண்ட்ராவி ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுப்பாள். நீங்கள் என்ன பண்ணால் முத்தம் கொடுக்கணும். முத்தம் கொடுத்தோடனே வந்து உடனே நம்மளை துரத்திக்கிட்டு வருவா. நீங்கள் ஆனால் அப்படியே கூட்டு வரணும். இவ்வளோ அப்படியே கூட்டு வந்தீங்கன்னா வந்து சைடு இதெல்லாம் இருக்கும்போது தட்டி விடு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளிச் ஆகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி வந்தாங்க 2 பேர் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ராக்கெட் எடுத்துகிட்டு உடனே போயிடணும். இந்த மாதிரி எடுத்து அது சீக்கிரம் லேண்ட் பண்ணுறா லேண்ட் பண்ண சீக்கிரம் டாயிலா சீக்கிரம் வி அவ்வளோதான் வச்சாச்சு கீஸ். அவ்வளோதான் கீஸ். இப்போ தான் ஹீரோங்கிற எண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது. அவ்வளோதான் கீஸ். நம்ம திருப்பி விட்டோம். அந்த இதில் போய் திருப்பி விட்டோம். நம்ம இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ வந்து ஃபைனலி நான் செத்துட்டேன். அது நல்ல வாழ்க்கை. இது என்ன ஹெவனா அப்படின்னு கேட்குறான். என்னது இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் விர்ச்சுவல் டெஸ்ட், விர்ச்சுவல் லைஃப் எடுத்தது, பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுத்தது. அவ்வளோதான் சீக்கிரம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா, என்னை பார்த்தா நீ வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி தெரியுது, நீ ஒரு பெரிய ஹீரோ, ரொம்ப ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து என் பையனே கிடையாது, பையனே இல்லைங்க வந்து நினச்சேன், இப்படிலாம் பண்ண எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. நான் ரொம்பவே இந்த கேமாக இருந்தால் கூட நான் அந்த கேம் பார்த்துட்டு நீ கேமாக இருந்தால் கூட வந்து நீ ஒரு மெயின் கேரக்டராக ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்க அப்படிங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் ஆர் யூ த பாய் ஃப்ரெண்ட் தட் ஐ நோ அப்படிங்கிறாங்க. என்னாச்சு கோவப்படுறாங்க, என்னாச்சு இது டெஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி நீ இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது நிஜமா எல்லாம் நடக்குமா இருந்தாலும் இது உனக்கு நடக்குமாங்கிறாங்க. அங்கிள் இது ரொம்ப நல்லா இருக்குது, நானும் இதே மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுவேன். இந்த மாதிரி நான் ஒரு ஃபேஸ் அதாச்சும் கைஸ் அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை இவன் கண்டிப்பாக எடுத்திருப்பான். ஆனால் ஒருத்தரையும் கொள்ளாமல் அவன் அச்சஸெல்லாம் அந்த எண்டிங் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால இது நம்ம பிரேக்கப் பண்ணிடுச்சு. அடப்பாய், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிருச்சு கைஸ். இப்போ நான் அடுத்து என்ன எண்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எஸ்கேப் பண்ணலாம். இந்த எண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரேன் கைஸ். அந்த எண்டிங் எப்படி கிளியராக நான் பார்த்துட்டேன். அந்த எண்டிங் நான் எப்படி பண்ணணுன்னு அது எப்படி பண்ணால் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதெல்லாம் போகிறானுங்க பிரேக்கிங் நியூஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இவனை அடிச்சு ஐயோ இவன் ஒருத்தன் ஐயோ வச்சு போடுறான் ஒன்று இந்த இவன் வந்து பேட்டு வேணும் கீஸ். இந்த பேட்டை குடுறா பேட்டு எடுக்க நமக்கு டைம் இல்லை. இந்த தடவை கொஞ்சம் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக கஷ்டம். அதாச்சும் வந்து என்ன சொல்கிறேன், நமக்கு டைமே இல்லை கீஸ். ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சீரும் இந்த வேலை சந்திச்சு ரொம்ப இவன்ட்டு கண்ணை கொடுத்துறாங்க கீஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்படி பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே. அடப்பா இருங்க நான் ரீஸ்டார்ட் பண்ணுறதை நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான்
இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ணி பண்ணிட்டோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து என்ன பண்ணணும் எனக்கே மறந்துடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இங்கே வந்து அரகுரா ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி நின்றுருப்பாவளா. ஐயோ இது வேறு அடிக்க வருது நம்மளை. சீக்கிரம் அது பின்னாடியே வருது. இவ்வளோ இதெல்லாம் அடிச்சு போட்டு அடிச்சு பறக்க முன்னோம். இது வேறு சீக்கிரம் வரமாட்டிக்கு. பின்னாடி வருது கீஸ். ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்க. அப்பாடி சேர்ந்துக்கிட்டாங்க கீஸ் 2 பேரும். இப்போ அவ்வளோ கீஸ் 20 செகண்டில் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் தருவாங்க. அதனால் இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்கும்ல, இந்த மாதிரி நீ ஓரத்தில் தள்ளிக்கணும் கீஸ். இந்த மாதிரி ஓரத்தில் தள்ளிக்கணும். ஸோ அவ்வளோதான் கீஸ் தள்ளிக்கிட்டோம் கீஸ். அவ்வளோதான் கீஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான் கீஸ் எஸ்கேப் சோலோ அதாச்சும் தனியாக தப்பிச்சிட்டோம் கீஸ் நம்ம இப்போ. ஸோ அவ்வளோதான் கீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆயிடுச்சு இப்போ வந்து என்னது இது ப்ரோக்ராமே எண்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக போகிறோம். அதாச்சும் கிராஷ் ஆயிடுச்சு கேம். அதாச்சும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல அது ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகி ஒரு மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு. கேமில் நீங்கள் ஒரு செய்ய முடியாத விஷயத்தை போய் நீங்கள் செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பக். இது ஒரு பக்காக. இது ஜஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணோம்ல, அது வந்து இந்த கேம் டெவலப்பர் இருக்காரு அவர் பண்ணது ஜஸ்ட் ஒரு பக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது இந்த கேம் கிராஷ் ஆயிடுச்சாங்க. இந்த கேம் கிராஷ் ஆகி அதாச்சும் பண்ண முடியாத விஷயத்தை போய் பண்ணி தொலைச்சிருக்கோம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கிராஷ் ஆயிடுச்சான் கேமு. இவெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவான். இந்த மாதிரி எவனுமே யோசிக்க மாட்டான். இவனும் எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறான்? இவன் தனியாக தப்பிச்சிருக்கானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீஸ் தனியாக தப்பிச்சிட்டோம் கீஸ் நம்ம. நீ இல்லை எந்திரி நீ பையனா நீ அப்படிங்கிறாங்க. உடனே வந்து நீ என்ன ஸ்பேஸ்க்கு போய் மேலே போய் அதை நீ தடுக்க தான் போனேன்னு நினச்சேன். ஆனால் வந்து நீ மட்டும் சர்வே ஆகிக்கிட்ட. அதாச்சும் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எண்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேம்காரனே கண்டுபிடிக்கல. இது ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறங்கிறது ஒரு பக்கு அந்த கேம்காரன் பண்ணது. ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங்கே பண்ணாமல் கேமை கிராஷ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு பண்ண முடியாத விஷயத்தை போய் பண்ணி இந்த கேமை கிராஷ் பண்ண நம்ம ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சரி எனக்கு புரிஞ்சிருச்சு. எனவே எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. யாரோட வாழ்க்கை இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அது கரெக்டு தானே அங்கிள். எனவே நானும் உங்களை மாதிரி தனியாகவே தப்பிக்கிறேன். உங்களை மாதிரி நான் பண்ணுறேங்கிறாங்க. இனிமேல் நம்ம எஸ்கேப் சோலோங்கிற இது பண்ணிட்டோம் கீஸ். அதாச்சும் அந்த கேமில் அது மாதிரி ஒரு எண்டிங்கே கிடையாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதில் அதாச்சும் ரியல் லைஃப்பில் இல்லை கீஸ். அந்த கேமுக்குள்ளே அந்த கேமுக்கு இருக்குல்ல அந்த கேமில் சொல்கிறேன். நான் இந்த கேமை சொல்கிறேன். இந்த கேம் சொல்லலாம். அந்த VR மேட்ரிக்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கீஸ். இது ஜஸ்ட்டு இந்த கேமில் வர ஒரு எண்டிங். அடுத்து என்னது கொஷின் மார்க். என்னது கிரீட்டிங்ஸ். நான் தான் டாக்டர் அப்படிங்கிறாங்க. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கேமை கடைசி விளையாண்டுருக்கீங்க. நான் நன்றி சொல்கிறேன். இந்த கேம் வந்து நல்லா விளையாண்டுருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி பர்சனாக எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி அடப்போடா இதைத்தான் சொல்கிறேங்க. சரி இதில் ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தானே, அதனால் டாப் சீக்ரெட். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எண்டிங் வந்து கிளியராக இருந்துச்சு. ட்ராஷ் மர்டர் எண்டிங். அதில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரையும் கொண்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கியிருப்பீங்க. செகண்ட் எண்டிங் என்னதுன்னா வந்து மர்டர். நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் எல்லோரையும் கொண்டு அதாச்சும் உங்கள் பிஹேவியர்லாம் எங்கள் பிஹேவியர் ரொம்ப அடுத்து வந்து நம்ம ஹெல்த்தி செல்ஃப் அதாச்சும் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக இது வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தயவு செஞ்சு இதை ரியல் லைஃப்பில் அதுக்கு பண்ணிடுறீங்க. ஸோ இது ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு மேட்ரிக்ஸ்கிற ஒரு டெக்னாலஜியை வச்சு பண்ணியிருக்கோம். சரி உண்மை தானே. சரி பாய் நாங்கள் தேங்க்யூ சொல்கிறேன். மறுபடியும் தேங்க்யூ சொல்கிறேன் விளாடுறதுக்கா. ஸோ நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்குது கேஸ். ஸோ அப்படின்னு நான் இந்த கேம் விளாடி போட்டிருக்கேன். அது 3/4 மணி நேரம். ஸோ இதுக்காகவாச்சும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்து நியூ ஆத்தர் எபிசோட் அப்படின்னு புதுசாக ஏதோ ஒன்று இருக்கான். ஸோ அந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ நியூஸ் சொல்கிறவங்கள இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வச்சுக்கலாம். பாய்.